திமுக திரும்ப ஆட்சி தொடருமா? அதுலேயும் அந்த 4 வருஷம் வந்து எடப்பாடி, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி, வேசற்பாடி, வாணியம்பாடி இவர் வந்து ஒன்றுக்கும் உதவாதவர். அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆதரித்து ஸ்டாலின் வரப்போகிறாரு, விடியல் தரப்போகிறாரு. எல்லாரும் நினச்சோம் கலைஞர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இவர் ரொம்ப இறக்க சும்மா வந்தவர். அவரே சொன்னார் தெரியுமா, இந்த போட்டியில் இந்த கார்டு போடுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், இந்த கார்டை எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வரலாம், கோட்டைக்குள் நேராக அந்த கார்டை காண்பித்தால் உள்ளே அனுமதிப்பார்கள், அங்கே அந்த சேரில் உட்காந்துருப்பேன், முதலமைச்சராக யார், ஸ்டாலின் நான் உட்காந்துருப்பேன், நீங்கள் கார்டு காமிக்கலாம். இதை நம்பி 4 பேர் போய் அறம் வாங்கிட்டு வந்தது. நீங்கள் ஏடிஎம்கே அந்த 4 வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 புயல், பெரிய பேரிடர், கொரோனா, அவங்களே தேவையில்லப்பா அப்படின்ற அளவுக்கு பட்டு மோசமாக. ஆனால் கரண்ட்டு பில்லு 1500 கட்டின நேரத்தில் 6000 ரூபான்னா நான் கவர்மெண்ட்டாக இது அநியாயம்டா அப்படின்னு. சென்னை மாநகராட்சின்னு ஒன்று இருக்குதான்ற அளவுக்கு தான் இன்றைக்கி சாலைகள்லேருந்து பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 6 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. முதல்வருக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் எம்என் ராஜன் ஒரு பழைய நடிகை நான் முதல்வரை பார்க்கணுன்னா ஓடி போய் பார்க்குறேன். இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து அதிகமாக வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் சென்னை மேயர் ஆகியிருக்காங்க. அதுனா என்ன இப்போ ஆகுனா அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் மேயர் ஆக்கியிருக்காங்க, அதுலேயும் ஒரு பெண். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மக்களுக்கு, அதுதான் மேட்ரு. 5 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க, அவர்களை பற்றி கவலை இல்லை. அதே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் மொழியில் பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் அவர்களோட கலந்துரையாடினோம். என்ன கலந்துரையாடினோம்? நேற்று போய் பார்த்தாங்கல்ல இடதுசாரி தலைவர்கள் இவங்கெல்லாம். அவரும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரும் போனார். விடுதலை சிறுத்தைகள் ஏன் இந்த விஷயத்தை முதல்வருக்கு நாங்கள் கொண்டு போனோம், இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு ஏன் இவங்க யாரும் கேட்கல? உங்களுக்கு தான் சீட்டு, அதை நான் பார்த்துருக்கேன், கிளம்புங்கன்றோம். அவ்வளோதான் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை. நீ யாரை வேணால் சேர்த்துக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் கூட நிற்க வச்சுக்குவோம். ஆனால் எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் கொடுக்கும், மறந்துடாத. நாங்கள் வந்து எப்படி முட்டு குத்துறோம், எங்கள் மான மரியாதைலாம் கெட்டு போச்சு. எப்படி இருந்த கட்சிகள் தெரியுமா நாங்கள்? இந்த 4 வருஷத்தில் மரியாதையே கிடையாது, எங்கே போனாலும் திட்டுறான். சரி, அப்போ 2026 3வது அணி ஒன்று உருவாக வாய்ப்பு. 3வது அணின்னு தான் நம்ம விஜய் இருக்கார். அவர்கிட்ட என்னென்னா ஒரு கட்டமைப்பு இல்லை, ஏதோ ஆடு மாடை பற்றி விட்ட மாதிரி அப்படியே தெரியுறாங்க. இந்த ஆணவ கொலையில் கூட வாயை திறக்கலை, அது ஆணவ கொலையான்னு கூட அவருக்கு தெரியாது, அப்படி ஒரு நடந்துச்சான்னு கூட தெரியாது. இன்றைக்கி இருக்கிற தேவைக்கு அதிமுகவோட ஒரு கூட்டணி, அது என்ன தான் பிஜேபி கூட இருந்தாலும் இப்போ இவர்கள் உருட்டுறாங்கல்ல, காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் உட்காந்து கிடையாது, மார்க்சிஸ்டுகளுக்கும். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம். ஒரு கருத்து மதவெறி பாஜக வீழ்த்தணும்னு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட முத்தரசன் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் கூட்டணி. அந்த மாதிரி இப்போ பாஜகவுக்கு இவர்களை வீழ்த்தணுன்றது, ஏடிஎம்கேக்கு இவர்களை வீழ்த்தணும், எங்கள் எதுவும் இவர்களை வீழ்த்தணும். அதே நேரம் ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ 8%னா அதுக்குரிய மரியாதை இருக்கும். அப்போ ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்குரிய மரியாதை தனியாக இருக்கும். இவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கையும் பெரிதாக வெளியிலையும் பேசப்படும். எலெக்ஷனில் நீங்கள் கடைசி நேர விஷயங்கள் தான் நம்ம கிளியர் கட் இமேஜ் வர முடியும். கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறும். விஜய் கூட என்டிஏ கூட்டணி போகலாம். டாப் தமிழ் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு 4 வருடம் மேலே ஆகுது. இப்போது அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. திருப்பியும் அதே அதிமுக விசஸ் திமுக திரும்ப ஆட்சி தொடருமா? திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகுது, தேர்தலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்கள்ட்ட பெருசாக பேசப்பட்டது இல்லைன்னா அவர்களுடைய தேர்தல் அறிக்கை. அதில் வந்து நீங்கள் அனைத்து லோக நிவாரணின்னு அந்த மாதிரி எது கிடைச்சாலும், பத்திரிகையாளராக உங்களுக்கு இது, மருத்துவ நல பணியாளர்களா உங்களுக்கு இது ஓகே, உங்கள் இதுவா ஓகே, உங்களுக்கு ஓகே, நீங்கள் என்ன போக்குவரத்து தொழிலாளிங்க எங்களுக்கு பணப்பலன் கொடுக்கல, நாங்கள் வந்தோன்னா உடனே பண்ணுவோம். மாணவர்கள் சார் லேப்டாப்பு, உடனே லேப்டாப்பு, வேறு கல்வி கடன் சார் 30 வயசுக்குள்ள ரத்து, வேறு நகையை அடக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நகை கடன் ரத்து வந்த உடனே. நீட்டு வந்த உடனே அடிச்சு நவுத்திடுவோம். கையெழுத்து நீட்டு தான், அப்படி கையெழுத்து போட்டோடனே அங்கே நீட்டு வந்து டம்மால் உடஞ்சி சதுரிடும், பலூன்லாம் சதுரும், அந்த மாதிரி சதுரிடும். இப்படி அவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. இந்த சைடு 10 வருஷம் இந்த கவர்மெண்ட்டு அதோடைய ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம், அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருந்துச்சு. அதுலேயும் அந்த 4 வருஷம் வந்து எடப்பாடி, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி, வேசற்பாடி, வாணியம்பாடி இவர் வந்து ஒன்றுக்கும் உதவாதவர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சிஐஏ ஆதரவு, பாஜக மதவாத கட்சியோட துணை, அது இதுன்னு உருட்டினோன்னா ஜனங்க எல்லாருமே பத்திரிகையாளர் உட்பட, அதில் முக்கால்வாசி பத்திரிகையாளர் இன்னும் கண்ணு முழிச்சிக்கல, அப்படி தாங்கிறாப்புல இந்த மம்மி இருக்கிற மாதிரி.
அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆதரித்து ஸ்டாலின் வரப்போகிறாரு, விடியல் தரப்போகிறாரு. பாட்டு போட்டாங்கல்ல, எல்லாரும் நினச்சோம் கலைஞர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி, இவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர். அவரே சொன்னார் தெரியுமா, இந்த போட்டியில் இந்த கார்டு போடுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், இந்த கார்டை எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வரலாம், கோட்டைக்குள் நேராக அந்த கார்டை காண்பித்தால் உள்ளே அனுமதிப்பார்கள், அங்கே அந்த சேரில் உட்காந்துருப்பேன், முதலமைச்சராக யார், ஸ்டாலின் நான் உட்காந்துருப்பேன், நீங்கள் கார்டு காமிக்கலான்னு. இதை நம்பி 4 பேர் போய் அறம் வாங்கிட்டு வந்துக்கிறான். என்ன கார்டு பட கார்டு தீனுட்டாங்க. அப்போது சொன்னது எதுவுமே நடந்துதான்னு பார்த்தீங்கன்னா முன்னிலும் மோசமாக. நீங்கள் ஏடிஎம்கே அந்த 4 வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 புயல், பெரிய பேரிடர், கொரோனா, இந்த மாதிரிலாம் கூட சந்தித்து நிதி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட அவங்க இது பண்ணாங்க. அவங்களே தேவலப்பா அப்படின்ற அளவுக்கு பட்டு மோசமாக. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சரி, இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க கொள்ளை இதெல்லாம் நடக்குது. அடிப்படையாக இருக்கிறது மது போதை கலாச்சாரம். இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இதாகுது. ஊழல் முறைகேடு, இது பார்த்திங்கன்னா ரெய்டு, மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே எல்லாத்துக்கும் மேலே. இதெல்லாம் கூட ஜனம் கண்டுக்க மாட்டாங்க. லாரி லாரியாக கொண்டு போகிறாங்கப்பா, கேரளாவுக்கு கனிமூலம் கடத்துகிறாங்க. அப்படியா கடத்துகிறாங்களா அப்படின்னு போயினே இருப்பான். ஆனால் கரண்ட்டு பில்லு நான் 1500 கட்டின நேரத்தில் 6000 நான் கவர்மெண்ட்ரா இது அநியாயம்டா அப்படின்வோம். பஸ் கட்டணும், பல விஷயங்களில் விலைவாசி உயர்வு 21 இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்குதான்னு பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு. வந்தோடனே டீசல் விலையில் 2 ரூபா, பெட்ரோல் விலையில் 5 ரூபா, சிலிண்டர் மானியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை. இது எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குதுன்றது இப்போ இவர்களுடைய மக்களுடைய கோபம் தெரியுது. பல இடங்களில் எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், கேள்வி கேட்கப்படுகிறார்கள். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில் நீங்கள் சென்னை மாநகராட்சின்னு ஒன்று இருக்குதான்ற அளவுக்கு தான் இன்றைக்கி சாலைகள்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 6 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. முதல்வருக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் எம்என் ராஜம்னு ஒரு பழைய நடிகை நான் முதல்வரை பார்க்கணுன்னா ஓடி போய் பார்க்குறாரு. ஏன் இது ஒரு அமைச்சரை அனுப்பிச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்களுடைய பிஸ்னஸ் பிரச்சனை. தனியார் மயமாக்கிறத தடுக்க தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்காங்க. நேற்று போனாங்க செவ்வாழைகள், அந்த முதல்வரை நலம் செஞ்சுருக்காங்கல்ல. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து அதிகமாக வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் சென்னை மேயர் ஆகியிருக்காங்க. அதுனா என்னப்போ என்னங்க ஆகுனா அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஐயோ பட்டியலினத்தை மேயர் ஆகிட்டாங்கப்பா, ரொம்ப நல்லதுப்பா, எப்படி பல பலனுங்கிறாங்க பாருங்க, அந்த புதுசில் கூட இல்லை இப்படி நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்னா அவங்க வீட்டில் உலக உதைக்குமா? தூய்மை பணியாளர் வீட்டில் உலக உதைக்கும். நேராக போனோன்னா ஒரு 2 கிலோ அரிசி கொடுப்பா, கொடு, காசு கொடுங்க. பட்டியலினத்தை ஒரு மேயர் ஆகியிருக்காங்க. நான் பட்டியலினத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர், அரிசிக்கெல்லாம் காசு கேட்காதுன்னா கடைக்காரன் கொடுத்துருவானா? சரி, நான் இப்படி வரேன். பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் மேயர் ஆக்கியிருக்காங்க, அதுலேயும் ஒரு பெண். அவங்களுக்கு தானே இவங்க கஷ்டம் முதல்ல தெரியணும். அவங்க பட்டியலினத்தவர் தான், ஆனால் அதிலே கிரீமி லேயர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பிராமினாக இருப்பான், குடிசையில் வசிச்சுட்டு இருப்பான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பான். அவனை வந்து முற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடஒதுக்கீடு பலன் கிடைக்காம போகும். இங்கே பட்டியலினமாக இருப்பான், நல்ல வசதியாகிட்டு இருப்பான், நம்ம மேயர் மாதிரி. அவங்களையும் தூய்மை பணியாளர்கள் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? இடஒதுக்கீடுன்றது பொருளாதாரத்தை அடிவைத்தும் பார்க்கப்படணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார்னா அவர் ஐஏஎஸ் ஜாதி தான். அவர் பட்டியலினம் கிடையாது. அவர் பையனுக்கு அவர் தரமான கல்வியை கொடுக்க முடியும் வசதியை வச்சு. ஆனால் அவர் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்குற அந்த வசதியை பயன்படுத்த ட்ரை பண்ணுவார். நீங்கள் இவங்க போய் அவங்கள்ட்ட மோத முடியுமா? ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் இது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பையனும் ஒரு சாதாரண தகுதி வாய்ந்த ஒரு பட்டியலின இளைஞனுக்கும் மோதுறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா, இந்த பையனுடைய ஏழை அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா? ஐஏஎஸ் புரியுதா? இப்போ நீங்கள் கேட்ட மேயர் பிரியா கதனுக்கு. அதனால் நீங்கள் யாரை வேணால் ஆக்கிங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மக்களுக்கு, அதுதான் மேட்ரு. 5 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க, அவர்களை பற்றி கவலை இல்லை. அதே பட்டியலினத்தை சேர்ந்த இவங்க தான் கொஞ்சம் மொழியில் பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் அவர்களோட கலந்துரையாடினோமா? என்ன கலந்துரையாடினோம்? அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினா கூட பரவாயில்ல, கலந்துரையாடினோம்னா அதுக்கு வேறு இது வரும். அது என்ன கலந்துரையாடினீங்க, எங்கே போய் பேசுனீங்க? அப்போது அந்த மக்களுடைய இது பண்ணாமல் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து இன்றைக்கி 6வது 7வது நாளாக அந்த போராட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் வரும்பொழுது நேற்று போய் பார்த்தாங்கல்ல இடதுசாரி தலைவர்கள் இவங்கெல்லாம். அவரும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரும் போனார். விடுதலை சிறுத்தைகள் ஏன் இந்த விஷயத்தை முதல்வருக்கு நாங்கள் கொண்டு போனோம், இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு ஏன் இவங்க யாரும் கேட்கல? கேட்க தைரியமும் கிடையாது, கேட்டால் பதிலும் கிடைக்காது.
நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னுக்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்றோம். உனக்கு என்ன சீட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம், கிளம்புங்கன்றோம். அவ்வளோதான் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை. அதனால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் மக்கள்கிட்ட கடும் கோபமாக இருக்குது. சரி, அப்போ 2026 மூன்றாவது அணி ஒன்று உருவாக வாய்ப்பு. மூன்றாவது அணின்னு தான் நம்ம விஜய் இருக்கார். அவர்கிட்ட என்னென்னா ஒரு கட்டமைப்பு இல்லை, ஏதோ ஆடு மாடு பற்றி விட்ட மாதிரி அப்படியே திரிகிறாங்க. ஒரு தலைமையோ ஒரு தளபதிகளோ இல்லை, பேர் தான் தளபதினு வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த தளபதிக்குரிய தன்மையோ மற்ற எதுவோ இல்லை. அவர் வெளியில் வர்றது என்றைக்கோ ஒரு நாள் வராரு. இந்த ஆணவ கொலையில் கூட வாயை திறக்கலை. அது ஆணவ கொலையான்னு கூட அவருக்கு தெரியாது, அப்படி ஒன்று நடந்துச்சான்னு கூட தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த இது கூட்டத்துக்கு முன்னாடி எழுதி கொடுப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவார். அதை ரொம்ப நேரம் மனப்பாடம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது 1.5 நிமிஷத்தோடு போயிடும். 5 நிமிஷன்றது 1.5 நிமிஷத்தோடு போயிடும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி தலைவர்களாக மூன்றாவது அணியை இது பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அணி இருக்குது, என்டிஏ ஒரு அணி இருக்குது. இன்றைக்கி இதுக்கு மாற்றாக அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் பேசுகிற பல பேச்சுக்கள் பல விஷயங்களுக்கு இவரால் பதில் சொல்ல முடியல. அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவோட இருக்காங்க, மத்திய அரசு இந்த மாதிரி. அதாவது நீங்கள் சொன்னீங்களே நீட்டு நீக்கிடுவோன்னு, நீட்டு நீக்க முடிஞ்சதா? நீட்டை நீக்க முடியாதுன்னு அதிமுக ஆட்சியிலே தெரியும். ஏன்னா ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட பிறகு, அதற்கு ஒப்புதல் கிடைச்ச பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சம் உச்சநீதிமன்றம் போக முடியும். இவங்க போட்டு நெருக்கில் அதிமுக உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம்? என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நீட்டு சரி போட்டித் தேர்வு தானே, ஆமாம் எங்களுக்கு மட்டும் விலை கொடுக்கணும் அப்படின்னா, அதுனா உங்களுக்கு மட்டும் 27 மாநிலம் இது பண்ணும்போது நீங்கள் மட்டும்தான் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இவங்க அங்கே தலையை தொங்க போட்டு வந்தோன்னா பாத்தியா இவனுங்க அவ்வளோதான், இவனுங்க தவழ்ந்த பாடி அடிமைப்பாடி, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இதுங்க தலைவன் வரட்டுமே கையெழுத்துனாங்க. அது நம்புனாங்கங்க. பத்திரிகையாளர் முதற்கொண்டு எவனும் கேள்வி கேட்கல. எப்படியா பண்ண முடியும்? உச்சநீதிமன்றமே முடிச்சு விட்டுச்சு. அது நீ எப்படி பண்ண முடியும்? இன்னொரு கவர்மெண்ட் உட்காந்து அந்த கவர்மெண்ட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதுலேயும் எல்லா கட்சிகளும் ஒத்துக்கணும். தமிழ்நாடு அவங்க வந்து ஆகச்சிறந்த அறிவாளிகள், அவர்களுக்கு நீட்டு தேவையில்லை, விலக்கு கொடுத்துடலான்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்ட பிறகு 2 அவைகள்லையும் அந்த சட்டம் நிறைவேறணும், ஜனாதிபதி கையெழுத்து போடணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் உட்காரணும். இந்த கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிற மாதிரி இங்கே எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையாக இருக்குது. அப்புறம் நீட்டு எப்படி போகும்? அப்போ இருக்கிற நீட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கவர்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணிச்சு. 7.5% கொடுத்தாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் 30-40 பேர் உள்ளே போயிருந்தவன் 400 பேர் வரைக்கும் உள்ளே போகிற ஏற்பாடு நடக்குது. நீங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா 10% கேட்டிங்களா? அதை பண்ணியிருக்கணும். 4-5 வருஷமாக இருக்கீங்க, பண்ணீங்களா? பண்ணலை. சரி, 2வது என்ன பண்ணணும்? நீட்டுக்கு பயிற்சி. இப்போ என்ன பிரச்சனை? பணக்காரன் 7 லட்சம் 8 லட்சம் கட்டி பயிற்சி வேலை மாலை அது இதுன்னு சேர்ந்து எக்ஸாம் எழுதுறான். ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் நீட் பயிற்சி மையம் தான் வச்சுருக்கீங்களா? எப்போ கேட்டாலும் அந்த நீட்டு அந்த அனிதான் நினச்சாலே நினச்சி பதறது. இப்படி தானே பேசுகிறீங்க? நீட்டை சந்திப்பதற்கு தைரியத்தை இந்த மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சிலபஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? கேட்டால் மாநில வழி பண்ணுங்கள். 9ஆம் கிளாஸ்லேருந்து என்சிஆர்டி பாடத்திட்டத்தை உள்ளே கொண்டு வாங்க. நம்ம மாணவர்கள் திறமையற்றவர்களா அதை படிக்க போகிறாங்க. அப்போது ஒரு நீட்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் போனால் இவர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஜனங்களை நேரடியாக பாதித்து கோபமாக இருக்கிறாங்க. அப்போ மாற்றம் கரெக்டாக என்டிஏ கொண்டு போனாங்கன்னா, இவர்கள் எடுத்த சர்வேன்னு சொன்னோம்ல, அதில் கிட்டத்தட்ட 120 தொகுதியில் வரைக்கும் இவர்களுக்கு சிக்கல்னா அது விஜய்னால் நடக்க போகுதுன்னு சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விஜய் பிரிக்கிற 20,000 15,000 10,000 ஓட்டுகள் இவர்களே பாதிக்க போயிருந்த பயம் இருக்குது. அதனால் கூட்டணிகள் அமைவது, தேர்தல் பிரச்சாரம், அந்த நேரத்து சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று நடக்கலாம். இப்போ இருக்கிறதுல ஓரளவுக்கு என்டிஏ கூட்டணி கொஞ்சம் 1 ஸ்டெப் ஃபார்வர்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாது, தமிழகத்தை மீட்போம்னு இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். இவர்களை வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னா, ஒரு பிரமையை உருவாக்கியிருக்காங்க, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றது. அது கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருக்குது. போராடலாம் இங்கே ஒரு கூட்டம் வரும்போது இவர்களையும் ஏற்றுக்கிறாங்க. தாவேகா இவர்கள் எப்படி உருட்டினாங்கன்னா, தாவேக்காவுக்கு பெரிய இது இருக்குன்ற மாதிரி. இவர்கள் என்ன பயனா, தாவேக்கானாலே நமக்கு ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, ஆனால் ஏடிஎம்க்கு ஒன்றும் இல்லை தாவேகான்னு காட்டணும். இப்படி இருதலைக்குள்ளே எறும்பாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கூட்டம், அந்த வர்ற கூட்டம்லாம் பார்க்கும்பொழுது இவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் வருது. அதுக்கு இருக்கிறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு பெரிய மெகா கூட்டணி மாதிரி காமிக்கலான்றது தான் ஏற்பாடு. இந்த மாதிரி பிடிச்சி போடும்பொழுது ஏற்கனவே இருக்கிற செவ்வாழைகளுக்கு சீட்டு குறைஞ்சிடும் மட்டும் தான் அவங்க போய் இவங்கள்ட்ட, தலைவா நீ யாரை வேணால் சேர்த்துக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் கூட நிற்க வச்சுக்கோ, ஆனால் எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் கொடு, மறந்துடாத. நாங்கள் வந்து எப்படி முட்டு குத்துறோம், எங்கள் மானம் மரியாதைலாம் கெட்டு போச்சு. எப்படி இருந்த கட்சிகள் தெரியுமா நாங்கள்? இந்த 4 வருஷத்தில் மரியாதையே கிடையாது. எங்கே போனாலும் திட்டுறான். பல இடங்களில் எங்களால் பேசவே முடியல. அதனால் தயவுசெய்து அதற்குரிய சலுகையை பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் போகுது. நாம் தமிழர் கட்சியின் பங்கு இந்த தேர்தலில். நாம் தமிழர் கட்சி
நீங்கள் அவர் வந்து தனியாக ஒரு தமிழ் தேசியம், திராவிட எதிர்ப்பு, மதவாத கட்சி, இன அழிப்பு கட்சின்னு அவர் ஒரு தனி ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்பொழுது மற்ற கட்சிகளை விட அவருக்கு ஒரு உருவாக்கப்பட்ட அவர்களை நம்புகிற ஒரு இளைஞர் கூட்டம் அப்படின்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் ஏறுது. இப்போ 6.8 இருந்தார், போன தேர்தலில் 8% வந்தார். இந்த 8%லேயே விஜய் கட்சிக்குடைய ஓட்டுகளும் இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் ஓடுது. அது இருக்குதா இல்லையான்றது 26 தேர்தலில் தெரிய வரும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அல்லது ஆட்சியை பிடிக்கிறதுக்கான காரணியாக அமையணும். நம்மளால் இந்த ஒரு கட்சி வீழ்த்தப்படணும், அதோடு சேர்ந்து நமக்கும் மக்கள் பிரதிநிதிகள் வரணும் அப்படின்ற கோணத்தில் இயங்குகிற கட்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இது பண்ணலாம். இப்போ இவருடைய தமிழ் தேசியமே இவர் வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு வர்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ திமுக ஆட்சியை வீழ்த்தணும், ஆளுங்கட்சியை வீழ்த்தணும். அப்போ இன்றைக்கி இருக்கிற தேவைக்கு அதிமுகவோட ஒரு கூட்டணி, அது என்ன தான் பிஜேபி கூட இருந்தாலும் இப்போ இவர்கள் உருட்டுறாங்கல்ல, காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் உடன்பாடே கிடையாது, மார்க்சிஸ்ட்டுகளுக்கும். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், ஒரு கருத்து மதவெறி பாஜக வீழ்த்தணும்னு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட முத்தரசன் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி. அந்த மாதிரி இப்போ பாஜகவுக்கு இவர்களை வீழ்த்தணுன்றது, ஏடிஎம்கேக்கு இவர்களை வீழ்த்தணும், எங்கள் எதுவும் இவர்களை வீழ்த்தணும். அதே நேரம் ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ 8%னா அதுக்குரிய மரியாதை இருக்கும். அப்போ ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தால், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்குரிய மரியாதை தனியாக இருக்கும். இவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கையும் பெரிதாக வெளியிலையும் பேசப்படும். இன்றைக்கி ஏன் ஊடகங்கள் வந்து மும்முனை போட்டின்றாங்க? இன்னும் சில பேர் நீ போட்டியிலே இல்லையா, நீ ஜெயிக்க மாட்டேன்றாங்க. அப்போ மும்முனை போட்டியிலையும் ஒருத்தர் தான் ஜெயிப்பார், மீதி 2 பேர் தோற்று தான் போவாங்க. அப்போ ஏன் 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களால் பரிசீலிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் இதை நோக்கி நகரலாம். ஆனால் அவர்கள் அதை பரிசீலிக்கலை. இப்போவும் நாங்கள் எங்களுடைய இதை நோக்கி போவோம், தமிழ் தேசியம் எங்களுடைய இதுன்னு. அதோடு சேர்ந்து இப்போ நான் சொன்னேன்ல அந்த பனை தொழில், அது வந்து ஒரு விவசாயிகள் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்குது, பலரும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதில் இவர் கவனம் செலுத்துறது ஒரு நல்ல விஷயம். இந்த பனை பொருட்கள் சம்மந்தமானது, கல் இறக்குமதி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு விவசாயிகள் சார்ந்த அவர்களுடைய சுயசார்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயம். அதோடு சேர்த்து இந்த ஆடு மாடுகள், நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் 50,000 யோசிக்கிறதுக்கு காலனி இந்த ஆடு மாடுகள் இந்த மாதிரி விஷயங்களில் பால் பொருட்கள் அதில் நீங்கள் கவனம் செலுத்தினா, இப்போ குஜராத்து போல் அதில் பெரிய அளவில் அவங்க வருமானம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வருமானம் பார்க்கலான்னு ஒரு மாற்று பொருளாதார ஒரு இதையும் வைக்கிறாரு. இன்றைக்கி அது கேள்விக்குறிதாக இருக்கலாம், ஒரு காலத்தில் மற்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஆவின் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்துலேருந்து நந்தினி பால், இவருது ஹெரிட்டேஜ், அது இதுன்னு உள்ள திருமலா எல்லாமே உள்ளே வர்றாங்க. நம்மளே சுயசார்பு அடைஞ்சால் 1 கோடி லிட்டர் கொள்முதல் பண்ணணும்னு இது நம்ம இன்னை வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா சுத்தமாக குறைஞ்சிச்சு. ஏடிஎம் கவர்மெண்ட்டில் கூட கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இவர்கள் பண்ண பல விஷயங்களில் குறைஞ்சி போச்சு. கறவை மாடுகள் திட்டத்தெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. கறவை மாடுகள் கொடுக்குறதுன்றது வந்து சுயசார்பு பொருளாதாரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறத விட கறவை மாடுகள் கொடுக்குறது அவங்களுக்கு மேலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களில் பால் உற்பத்தி 42 லட்சம் லிட்டர் வரைக்கும் போச்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 லட்சம் அப்படி நிற்கிது. அப்போ இந்த மாதிரி பால் உற்பத்தி சார்ந்த ஒரு பொருளாதாரம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல நம்முடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை பற்றியும் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி கூட வரும். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களில் அவருடைய இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் தனியாகவே நிற்பேன், தனியாகவே நான் இது பண்ணுவேன்றது வந்து மீண்டும் மீண்டும் அந்த தொண்டர்களை சோர்வடைய வைக்குது. அந்த கட்சிக்கு இப்போ வர தேர்தலில் பெரிய சவால் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 8%ன்றது டிவிகே உடைய பர்சன்டேஜும் கொஞ்சம் இருக்குது அதுக்குள்ளே. ஏன்னா அப்போ டிவிகே நிற்கலை, விஜய் கட்சி ஆரம்பித்தார், அவர் நிற்கலை. அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே போட மாட்டாங்கன்ற இதில் அண்ணன் தம்பின்னு அவங்க இது பண்ணியிருந்த நேரத்தில் சீமானுக்கு தான் அதிகமாக விழுந்திருக்கும் விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு அப்படின்றது ஒரு வாதமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் முறியடிக்க வேண்டிய கட்டாயமும் இன்றைக்கி சீமானுக்கு இருக்குது. அப்படி போகும்பொழுது இப்போ 8%, 10%, 12% ஆக்குச்சுன்னா இவருக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதை கூடும். இல்லை 8%ன்றது 6% அப்படி ஆகுதுன்னா தொண்டர்கள் எல்லாருமே சோர்வடைவாங்க, இன்னும் கொஞ்சம் மறுபடியும் அவருக்கு அந்த சிக்கல் உருவாகும். இதுதான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. அப்புறம் இந்த தேர்தல் 2026 ஒரு குளறுபடியாக தான் இருக்கும். ஆமாம், எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு ஒரு வகையான ஒரு குழப்பத்தோடு தான் சந்திக்குது ஆளுங்கட்சி. இன்னொன்று சொல்கிறேன்,
இன்றைக்கி இருக்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே பேச முடியாது. இப்போ நீங்கள் 96ல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் காங்கிரஸும் ஒன்றா இருந்து, ஜெயலலிதா இதே மாதிரி திமுக எப்படி பவராக இருக்கோ அந்த மாதிரி ஜெயலலிதா பவராக இருந்தாங்க. ஜெயலலிதா காங்கிரஸ் தான் பெரிய கூட்டணி, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. திமுக 93ல் இவரது வைகோ வேற உடச்சிட்டு போயிட்டார். அதனால் திமுக தடுமாறிட்டு இருக்குது. வைகோ இன்னொரு பக்கம் இளைஞர்களை ஈர்க்கிற சக்தியாக இருக்கார். இதில் அந்த சைடு சிபிஎம் இருக்குது, இந்த சைடு சிபிஐ இருக்குது, இப்படி ஒரு குழப்பமே இருக்குது. அப்போ மும்முனை போட்டி, ஓட்டுகள் சிதறும், திமுக முன்னிலும் மோசமாக போயிடும், ஜெயலலிதாவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அப்படின்னு. திடீர்னு ஒரு 2 மாதத்துக்குள்ள எல்லாமே தலைகீழாயிடுச்சு. ஜெயலலிதா கூட சேரக்கூடாதுன்னு கோவப்பட்டு மூப்பனாருக்கு வெளியில் வந்து தமாக உருவாக்குறாரு. தமாக திமுக கூட்டணி போகுது. திடீர்னு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்குறாரு. எல்லாம் சேர்ந்தோன்னா திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக மாறிடுச்சு. அதனால் எலெக்ஷனில் நீங்கள் கடைசி நேர விஷயங்கள் தான் ஒரு நம்ம கிளியர் கட் இமேஜ் வர முடியும். இன்றைக்கி இருக்கிறது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு யார் இருக்கா அப்படியே போய்கிட்டு இருக்கும். கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறும். விஜய் கூட என்டிஏ கூட்டணி போகலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி.